இப்போ இதில் வந்து நேற்று திரு விஜய் அவர்கள் பேசுகின்ற போது திமுக, அதிமுக, பாஜக தலைமையிலான கூட்டணி, அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றி எந்த பேச்சுமே இல்லை, ஒரு கன்சிடரவே பண்ணலைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது பேசுறதுக்கு மறந்துட்டாரா, மறுதளிச்சிருக்காரா? இப்போ உங்க கேள்வி புரிஞ்சுது. ஆனா உங்க குரல் ரொம்ப உள்ள போகுது. அதாவது விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பத்தி எதுவுமே குறிப்பிடல அப்படிங்கறத உங்க கேள்வி. ஆமா, கரெக்ட். இந்த தலைப்புமே அப்படிதான் இருக்கு. முழுக்க முழுக்க விஜய் அவர்களை சுற்றியே வந்து ஒரு தலைப்பா நான் பாக்குறேன். சரி, அவர் ஏதாவது ஆக்கப்பூர்வமா சொல்லியிருப்பாரா அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அரசியல் பத்தின ஒரு சரியான புரிதலோ இல்ல மதிப்பீடுகளோ இல்லாம தான் ஒவ்வொரு முறையும் சகோதரர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு கருத்துக்களையும் பதிவு செய்யறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா கடந்த காலத்துல அவர் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, அறிஞர் அண்ணாவுக்கு பிறகான தமிழ்நாட்டு அரசியல் வந்து ரொம்ப பலவீனமா இருந்தது, அது ரொம்ப நாசமா இருந்தது அப்படிங்கறத அவர் ஏற்கனவே முந்தைய காலங்கள்ல பதிவு செய்திருந்தார். ஆனா இப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய சமரசங்களுக்கு பிறகு, அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வந்து பாக்கெட்ல வச்சுட்டு வந்தவங்களை வந்து வந்ததுக்கு பிறகு, இல்ல எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தை எல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டதுக்கு பிறகு அவருடைய நிலைப்பாடு அம்மையார் ஜெயலலிதா மீதும் இல்ல ஐயா என்பது ரொம்ப தவறா இருக்கு அப்படின்னு தான் பார்க்கலாம். ஏன்னா அவங்கள பத்தி எல்லாம் எதுவும் குறை சொல்லல. இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியும் 2017 2021 ஆட்சியும் நல்லா இல்ல. அப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியும் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியும் தான் சரியில்லை அப்படிங்கறத இன்னைக்கு நிலைப்பாடா அவர் எடுத்திருக்கிறார் அப்படிங்கறதான் பார்க்கலாம். அப்பனா முந்தைய காலத்துல இருந்தவங்களுடைய ஆட்சி எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிற கேள்வி. இவங்க ஊழலை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க, அதுல இருந்தா மாற்றுன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் இவர்களை எல்லாம் விமர்சிக்க தவறி, இல்ல இவங்க மேல வச்சிருக்கக்கூடிய அரசியல் மதிப்பீடுகள் எல்லாம் வந்து பிழையாக வைத்துட்டு அரசியல் வரலாற்றை வந்து தவறாக புரிந்து கொண்டு இவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் குறித்து விவாதிப்பது என்பது அவ்வளவு தேவையில்லை அப்படிங்கறது தோணுது. ஆனா அவரை சுத்தி ஊடகங்கள் செய்திகள் ஆக்குறதுக்கு காரணம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பாப்புலாரிட்டி. இப்ப சினிமா துறையில இருந்து வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க எல்லாம் வந்து அவரை பத்தின ஒரு செய்திகளை திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் ஆழமா அரசியலை புரிஞ்சுக்கிட்டு தான் களத்துக்கு வந்திருக்கிறார். ஆனா இல்ல அப்படிங்கறத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இல்ல, நான் உங்ககிட்ட ஃபர்ஹானா மேடம், நான் ஏன் உங்ககிட்ட அந்த கேள்வி வச்சேன்னா, தம்பி கட்சி, அதான் இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம திரு சீமான் அவர்கள் பேசின வந்து அது இது அண்ணன் கட்சி, அது தம்பி கட்சி, அதை அதோட விட்டுறலாம், அவர் வந்து அவர் கட்சி நடத்திக்கிறார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருந்தன்மையாக நகர்வதாக நம்ம பார்க்க முடிஞ்சது அதில். ஆனால் திரு விஜய் அவர்கள் பேசுகின்ற போது எந்த இடத்துலையுமே ஒரு மென்ஷன் இல்லை. அவர் 3 முனை தான் சொல்றார். தான் ஒரு பக்கம், திமுக இன்னொரு பக்கம், பாஜக தலைமையிலாக கூட இன்னொரு பக்கம். நாம் தமிழர் கட்சி வந்து 15 ஆண்டுகளாக இங்கே இருக்கு, ஆனால் அதை பற்றியான எந்த மென்ஷனுமே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தொணிச்சு நிற்கிது தானே. அதனால தான் அந்த கேள்வி. அதுதான் இப்ப அவருடைய போட்டி வந்து கொள்கைவாதிகளுக்கு மத்தியில இல்ல, இங்க வெறும் விளம்பர அரசியல் செய்பவர்களுக்கு மத்தியில தான் அவருடைய போட்டி இருக்குங்கிறத அவர் பதிவு பண்றார் அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சியினுடைய 15 ஆண்டு கால செயல்பாடுகள் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஊடகங்கள் வந்து தொடர்ச்சியாக கவனித்து வருவது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் செய்தியாளர்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு தலைவராக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் சகோதரர் விஜய் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கதான் செய்யுது, ஒரு அச்சம் இருக்கதான் செய்யுது. என்ன பயம்? நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசிட்டாலோ இல்ல அவர்களை பத்தி நம்ம ஏதாவது வாலண்டியரா சொல்லிட்டாலும் நம்ம திருப்பி அந்த அடியை தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். ஏன் அப்படின்னா, நாங்க ஏற்கனவே வந்து குறிப்பிடுவது போல அவங்க இன்னும் அன்ப்ரூவன் இல்லையா, இன்னும் வந்து களத்துல அவர்கள் வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கூட முழுமையா அவங்க வந்து உறுதிப்படுத்தல. ஏற்கனவே இப்ப நடந்து வரக்கூடிய சிக்கல்கள்ல எவ்வளவு தூரம் அவர்களுடைய ஈடுபாடுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம மதிப்பிட்டு பார்த்தாலும் தெரியுது. அவங்களுடைய அரசியல் ஈடுபாடு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளை ஒப்பிடும்போது. நாம் தமிழர் கட்சியை நீங்க எந்த இடத்துலயும் விமர்சிக்க முடியாது, குறிப்பா விஜய் அவர்கள் விமர்சிக்க முடியாது. ஏன்னா மாற்றம் அப்படிங்கும் போது நாங்க எங்க கொள்கை ரீதியாகவும் சரி, எங்க தத்துவார்த்த ரீதியாகவும் சரி, இங்க இருக்கக்கூடிய எல்லா தேசிய கட்சிகளுக்கும்
இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கும் முதன்மையான மாற்று சக்தியா இங்க இருக்கும். சமரசம் இல்லாம இந்த 15 ஆண்டு காலம் இருக்கும். அப்ப எங்க கிட்ட விமர்சனம் வைக்கிறதுக்கு ஒருவேளை பாயிண்ட்ஸ் இல்லாம இருக்கலாம். இல்ல மத்தவங்கள மாதிரி விமர்சனம்னு வச்சா தனி மனித தாக்குதல் மட்டும்தான் பண்ணணும். அதுக்கு எதுக்கு நம்ம தொடணும் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம்னு தோணுது. அதனால நம்ம அதையே அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆனா இதுல இன்னொரு கேள்வி நான் உங்ககிட்ட முதல் சுற்றுல நிறைவா கேட்க விரும்புவது என்னன்னா, முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் திரு சீமான் வந்து மாற்றம் அப்படின்னா நீ என்னதான் சொல்லணும் அப்படின்னு என் தம்பிமார்கள் தங்கைமார்கள்ட்ட சொல்றதாக நம்ம பார்க்க முடியும். இந்த ஒப்பீடு நீங்க எப்படி பாக்குறீங்க? மாற்றம் அப்படின்னா இன்னைக்கு எதுல மாற்றம்? வெறும் வந்து இங்க செய்தி அரசியல் தான் இருக்கு, செயல் அரசியல் இல்ல. ஒரு ஊழல்வாதிக்கு மாற்றாக இன்னொரு ஊழல்வாதியை நம்மளால ஏற்க முடியாது. ஒரு கொள்ளையர்களுக்கு மாற்றாக இன்னொரு கொள்ளையர்களை நம்ம ஏற்க முடியாது. இங்க 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 எல்லாமே இங்க அந்த ஆட்சியில என்ன குற்றங்கள் எல்லாம் நடக்குதோ அதே குற்றங்கள் இன்னொரு ஆட்சி வரும்போது நடக்குது. இங்க மாறி மாறி தொடர்ச்சியாக 2 பேரும் திராவிட கட்சிகள் தான் இந்த மண்ணை ஆண்டு இருக்கு. அப்போ ஆண்டு வந்த இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்து அவங்களுடைய ஆட்சியில ஊழல் செய்திருக்கிறார்கள், மணல் கொள்ளையடித்திருக்கிறார்கள், நிலங்களை சீரழித்திருக்கிறார்கள், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து இந்த மண்ணுக்கு நாசகரமான இண்டஸ்ட்ரீஸ் ஒப்பந்தம் போட்டு இந்த மண்ணை சீரழித்திருக்கிறார்கள். இன்னும் என்ன சொல்ல, இங்க வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு பெரும்பாலான இளைஞர்கள் இன்னைக்குமே வந்து வேலை இல்லாம திண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய இன்றைய நிலையிலும் இருக்கு. இன்னுமே வந்து பவர் டிஸ்ரப்ஷன் எல்லாம் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் தொடங்கி பெரிய பெரிய சிக்கல்கள் வரைக்கும் எல்லாவற்றிலும் எந்த மாற்றமும் ஏற்படல அப்படிங்கிறது தான் நம்மளால அரசியல் உற்று கவனிக்கும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இது எல்லாத்துல இருந்தும் மாறணும் அப்படின்னா அடிப்படை அரசியல் மாற்றம்னு நம்ம சொல்றோம். ஒரு தலைகீழ் புரட்சியாக நம்ம உருவாக்கணும்னு சொல்றோம். அப்ப மக்களை முதல்ல அரசியல் படுத்துவது பிரதானமாக இருக்குது. அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி சஸ்டைனபிளா 15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக எங்களோட வாக்குகளை தக்க வைப்பதன் மூலமாக, மக்களை அரசியல் படுத்துவதன் மூலமாக ஒரு புரிந்த உணர்வை மக்கள் மத்தியில ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கு. இதுதான் நமக்கான சரியான மாற்றமா இருக்கும்னு நாம் தமிழர் கட்சி கொள்கையை படிக்கும் போதும், நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடிய தத்துவங்களை ஏற்கும் போதும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுற காரணத்தினாலதான் 1.1 விழுக்காட்டுல இருந்து இன்னைக்கு 8.2 விழுக்காடு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கியை உயர்த்தி இருக்குது. தொடர் தோல்வியை உற்றாலும் எங்களுடைய கொள்கையில நாங்க சமரசம் கொள்ளாதனால எங்களுடைய இந்த காலகட்டங்கள்ல அரசியல் ஜேர்னில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலயும் நாங்க சமரசத்துல ஈடுபடல. இவங்க கட்டாயம் நமக்கு சரியா வருவாங்க, இவங்க திருந்திருவாங்கன்னு அப்படி எந்த இடத்துலயும் நாங்க வந்து விலை போகல, இல்ல எந்த இடத்துலயும் நாங்க வந்து அவங்கள நம்பல. அப்போ இதெல்லாத்துக்கும் மாற்று எங்களுடைய 2016 ஆட்சி வரைவு கொடுத்தது போல, 2021 கொடுத்தது போல, இப்ப 2026 மக்கள் வாசிக்கும் போது இதுதான் இந்த மண்ணுக்கு சரியான ஒரு வளர்ச்சி திட்டமாக இருக்கும், இதுதான் உண்மையான மாற்று அரசியலாக இருக்கும் அப்படின்னு நம்புவாங்க. அதனால நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர்களும் உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் இதைத்தான் உண்மையான மாற்று அப்படிங்கறத நம்புறோம்.